नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा उत्साह कम्मिया इरुक्के हरे कृष्णा எஸ் ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்மளோட ஸ்ரீ சைத்தன்ய யாத்திரையோட இந்த பண்டரிபுர் யாத்திரையில இப்ப நம்ம இங்க இருக்கிற இடம் பண்டரிபுரம், பாண்டுரங்க கஷேத்திரம், விட்டல நகரம். இன்னும் சாஸ்திரங்கள்ல இந்த இடத்துக்கு இன்னும் பல பெயர்கள் உண்டு. ஒன்னு லோகதண்ட கஷேத்திரம், திண்டிரவனம், தனு கஷேத்திரம். இந்த மாதிரி பல பெயர்கள் இந்த ஸ்தலத்துக்கு உண்டு சாஸ்திரங்கள்ல. இந்த இடத்தை பத்தி ஸ்கந்த புராணங்கள்ல, பத்ம புராணத்துல, இன்னும் பல புராணங்கள்ல, கருட புராணத்துல, இன்னும் பல இடங்கள்ல ரொம்ப அற்புதமா விளக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர்களும் பல பக்தர்களும் பல வைஷ்ணவர்களும் பல கோடி வைஷ்ணவர்களும் இங்க வந்து பகவான் இந்த விட்டலனை வழிபட்டு இருக்காங்க. இந்த இந்த இடம் ஆக்சுவலா வைகுண்டம், பூ வைகுண்டம் அப்படின்னு இந்த இடத்த சொல்றாங்க. நம்ம பக்தர் பார்த்தோம், நம்ம துக்காராம் மகாராஜர், அவர் இந்த இடத்த பூ வைகுண்டம் அப்படின்னு பாடுறார் இந்த இடத்த. சோ வைகுண்டத்துல என்னென்ன காட்சிகள்லாம் இருக்கும், வைகுண்டத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, எல்லாமே கிருஷ்ணர் நடுவுல இருப்பார். அவருக்கு எல்லாரும் சேவை பண்ணிட்டு இருப்பாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க, அவருக்கு தேவையான விஷயங்கள் ஒருத்தவங்க சமைப்பாங்க, ஒருத்தவங்க சுதமனம், எல்லாமே கிருஷ்ணருக்காக எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கும், வேற எதுவுமே நடக்காது. சோ இப்ப நம்ம 3 நாளா பாத்துட்டு இருக்கோம், எல்லா இடத்துலயுமே விட்டல 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 விட்டல, எல்லாமே பகவானுக்காக. சோ சாக்ஷாத் வைகுண்டமே. சோ அப்போ இந்த இடத்துக்கு பகவான் எப்படி வந்தார்? இந்த பாண்டுரங்க விட்டல எவ்வளவு அழகா, யூஸ்வலா கிருஷ்ணர் புல்லாங்குழல வசிச்ச மாதிரி இருப்பார், அல்லது சங்கு சக்கரத்தோட நாராயண ரூபத்துல இருப்பார், அல்லது படுத்திருப்பார். பார்க்கடல் ஸ்ரீரங்கநாதர் இருக்கார். ஆனா இங்க விட்டல இடுப்புல கை வச்சுட்டு அழகா நின்றுட்டு இருக்கார், காத்திருக்கார். சோ யாருக்காக காத்திருக்கார், எதுக்காக காத்திருக்கார் பார்க்கலாம். இது இந்த சரித்திரம் புண்டலீகா அப்படிங்கிற ஒரு பக்தரை பத்தினது. புண்டலீகா அப்படின்னு ஒரு பக்தர் இருக்கார். அவர் என்ன பண்றார், ஆரம்பத்துல அவங்க அப்பா அம்மா நல்ல பக்தர்கள், அவங்க புண்டலீகனோட அப்பா அம்மா ரொம்ப நல்ல பக்தர்கள், அவங்க டெய்லி பகவானுக்கு சேவை பண்றாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அதிக செல்லம் கொடுத்ததால இவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான பிள்ளையா இருக்கார், இவர் கொஞ்சம் துடுக்குத்தனமா இருக்கார். அப்பா அம்மா மதிக்கிறதே கிடையாது, அவர் கண்டுக்கவே மாட்டார், அவர் வாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு சுத்துவார், வைப்பார் எல்லாமே. அவர் கல்யாணம் ஆகுது, அவரோட மனைவி ரொம்ப நல்ல குணமுடையவள், இருந்தாலும் அவங்களையும் அவங்க அப்பா அம்மாவை கவனிக்க விடாம பண்றார். சோ அவங்க அப்பா அம்மாவை கண்டுக்கிறதே கிடையாது, அவங்க வயசானவங்க, ஆனாலும் அவங்க பகவானுக்கு பக்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ ஒரு முறை அந்த கிராமத்துல இருந்து எல்லாருமே காசி யாத்திரைக்கு போறாங்க. அவங்களோட கிராமத்துல இருந்து நிறைய பேர் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து காசி யாத்திரைக்கு போறாங்க. சோ இவர் என்ன நினைக்கிறார், சரி நம்மளும் போலாம், காசி யாத்திரைக்கு போறது நல்லது தானே, நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிய ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவி அதுல உட்கார வச்சு கூட்டிட்டு போறார். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவங்க அப்பா அம்மாவும் அந்த குழுவுல தான் இருக்காங்க. அவருக்கு ரொம்ப கோபம் அவங்க அப்பா அம்மா மேல. உங்களை யார் வர சொன்னது, இப்ப எப்படி நான் நிம்மதியா என் ஒய்ஃபோட போறது இந்த இடத்துக்கு, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களை பார்க்கணும், எல்லாரும் என்ன திட்டுவாங்க இல்லையா, நீங்க வேகமாவும் நடக்கவும் மாட்டீங்க, உங்களை யார் வர சொன்னு சொல்லி சத்தம் போடுற. அதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப பணிவோட, இல்ல மகனே நீ வாட்டுக்கு போ, நாங்க வாட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அப்புறம் இந்த குழு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு ராத்திரி குக்குட்ட முனிவர் அப்படிங்கிற ஒருத்தரோட ஆசிரமத்துல தங்குறாங்க. எல்லாரும் ராத்திரியில டிராவல் பண்ணும். யூஸ்வலா வேத கலாச்சாரப்படி சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா எந்த செயலுமே பண்ண மாட்டாங்க. சோ டிராவலிங்கோ அல்லது வேதங்கள் படிக்கிறதோ வேலை செய்யறதோ எதுவுமே கிடையாது. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா பகவானை வழிபட்டுட்டு போய் தூங்குறதா வேலை. சூரியன் உதிக்கி விடுறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு சூரியன் வானத்துல இருக்கும்போது நம்ம வேலை செய்யணும், அவ்வளவுதான் விஷயம், சிம்பிள். சோ அதனால அவங்க ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு குக்குட்ட முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவரோட ஆசிரமத்துல தங்குறாங்க. சோ அந்த முனிவர் கிட்ட இவர் புண்டலீகா எல்லாரும் தூங்கின பிறகு எல்லாரும் ஓய்வு எடுக்கிறாங்க, இவருக்கு டைம் பாஸ் ஆகணும் இல்லையா. சோ பக்கத்துல இது என்ன ஊர் என்னன்னு விசாரிக்கிறக்கா அந்த குக்குட்ட முனிவர்கிட்ட போறார். அவர்கிட்ட போய் கேட்கிறார், இங்க இருந்து கங்கா எவ்வளவு தூரம், காசி எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இன்னும் நான் எவ்வளவு தூரம் நடக்கணுங்கிற மாதிரி ஜென்ரலா விசாரிக்கிறேன். அதுக்கு அந்த முனிவர் பதில் சொல்றாரு, எனக்கு தெரியாது அப்படிங்கிறார்.
கங்கை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, காசி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே புண்டலீகனுக்கு ஒரு விதமான ஒரு இலக்காரம் வச்சு, என்ன முனிவர் நீங்க, என்ன ரிஷி நீங்க, கங்கை எங்க இருக்குன்னு கூட தெரியாதுன்னு சொல்றீங்களே, என்னமோ போங்க, உங்க சங்காத்தமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் போயிடுறார். சோ அவர் விடிய காத்தால எல்லாரும் எந்திரிக்கும் போது அவர் எந்திரிச்சிடறாரு. அப்போ ஒரு காட்சி அவர் பாக்குறாரு. 3 பெண்கள் அவரோட ஆசிரமத்துக்கு வர்றாங்க. அவங்களோட துணிகள்லாம் அழுக்கடைஞ்சு கிழிஞ்சு, அவங்களோட தோற்றம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. கருப்பா அழுக்கேறி போய் தலையெல்லாம் கலைஞ்சு சிக்கு பிடிச்சு ஒரு மாதிரியா இருக்காங்க அவங்க. 3 பேர் அவர் வீட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு அவரோட ஆசிரமத்தெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்ணி அவரோட துணிகளை துவைச்சு வாசல் கூட்டி பெருக்கி கோலம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது நல்ல அழகான பெண்களா வெளியில வராங்க 3 பேருமே. சோ இவர் இதெல்லாமே பார்த்துட்டு இருந்த புண்டலீகனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போறது. யார் இவங்க? உள்ள போனப்ப ரொம்ப மோசமா பாக்குறதுக்கே சகிக்க முடியாதவங்களா இருந்தாங்க, வெளியில வரும்போது திவ்ய ரூபமா வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது இந்த மாதிரி அவர் சொல்றாங்க, நாங்க வந்து கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதி தேவதைகள் நாங்க. இந்த மாதிரி நிறைய இந்த கலியுகத்துல நிறைய பேர் எங்களை வந்து அணுகிறதால, இந்த யுகத்துல நிறைய பேர் எங்க கிட்ட வந்து எங்க நதிகள்ல குளிக்கிறதால நாங்க வந்து எங்களோட பாவங்கள் எல்லாத்தையுமே இந்த குக்குட்ட முனிவர் மகாபக்தர், அவர் எல்லா விதமான நற்குணங்களும் பொருந்தினவர், பகவான் மேல பூரண நம்பிக்கை உடையவர், அதுவும் இல்லாம அவர் தன் பெற்றோர்களையும் பார்த்துக்கிறார். சோ எல்லா விதமான நற்காரியங்கள் பக்தி காரியங்கள்ல அவர் தினசரி தவறாம ஈடுபடுறார். சோ அவருக்கு சேவை பண்றது மூலியமா நாங்க எங்களோட பாவங்களை போக்கிக்கிறோம். சோ அப்படின்னு சொன்ன உடனே புண்டலீகனுக்கு, நீயும் போ, நீயும் அதே தப்பு பண்ணிட்டு இருக்க, உங்களோட அப்பா அம்மா பெரிய பக்தர்கள், அவங்கள நீ கண்டுக்கிறது கூட கிடையாது, இல்லாம அவங்களை அவமானப்படுத்தவும் நீ செய்யற, உன் மனசை நீ திருத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. உடனே புண்டலீகனுக்கு புத்தி வருது. போறார். அவர் போயிட்டு தன்னோட ஊருக்கு போய் தன்னோட அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்கிற, ஊருக்கு போய் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்பா அம்மா அவங்க பக்தர்கள் அப்படிங்கறதால அவங்களும் ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட இப்ப பக்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க பகவான் விஷ்ணுவுக்கு. சோ அவங்க எந்த அளவுக்கு தீவிரமா இருந்தாருன்னா, ஒரு முறை அவரை பாக்குறதுக்கு பகவான் கிருஷ்ணரே துவாரகையில இருந்து இங்க வர்றார் புண்டலீகனை பாக்குறதுக்கு. அவ்வளவு தீவிரமான பக்தி பண்ணார். சோ நம்ம இப்போ பகவான் கிருஷ்ணர் இங்க வர்றாரு, இந்த கஷேத்திரத்துக்கு, துவாரகையில இருந்து இந்த கஷேத்திரத்துக்கு வர்றார். அவர் வர்றதுக்கு 2-3 காரணங்கள் இருந்தது. ஒரு காரணம், முக்கியமான காரணம் புண்டலீகனை பார்க்கணுங்கிறதுக்காக. இன்னொரு காரணம், ருக்மிணி தேவிக்கு துவாரகையில ருக்மிணிக்கு மற்ற ராணியர்களுக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. அவங்களுக்கே வருத்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஏன்னா அவங்க எல்லாருமே மகாலட்சுமி, சாட்சாத் மகாலட்சுமி. அவங்களுக்கு என்ன வருத்தம் இருக்க முடியும் அப்படின்னா, கிருஷ்ணர் இன்னும் நைட்டு தூக்கத்துல கோபியர்களோட பெயரையும் விருந்தாவனத்தோட பெயரையும் சொல்லுவாராம் தூங்கிட்டு இருக்கும்போது. நான் எப்ப விருந்தாவனம் போகணும்னு அவர் காத்துக்கிட்டே இருக்காராம். அவரே விருந்தாவனத்தை அவரு மறக்கவே இல்லை இத்தனை வருஷம் கழிச்சும். சோ நம்ம அப்படின்னா நம்ம பண்ற சேவை அவருக்கு இன்னும் திருப்தி கொடுக்கல, நம்ம இன்னும் பெர்ஃபெக்டா சேவை பண்ணல அப்படிங்கிற மாதிரி ருக்மிணி தேவிக்கும் மற்ற ராணியர்களுக்கும் ஒரு எண்ணம். சோ ருக்மிணி என்ன பண்றாங்க, சோ கிருஷ்ணரோட மனசை நம்ம திருப்திப்படுத்தி ஆகணும், கிருஷ்ணரை நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஷேத்திரத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஏரியா, இந்த மகாராஷ்டிரால இந்த நாடு வந்து விதர்ப்ப தேசம்னு அழைக்கப்படுது. இது அவங்க அப்பா அம்மாவோட ஊர். சோ நேரா அவங்க அரண்மனைக்கு போறதுங்கிறது கொஞ்சம் அவமானம். சோ அதனால அவங்க இந்த இடத்துக்கு, இந்த திண்டிரவனம் அப்படிங்கிற இந்த கஷேத்திரத்துக்கு வராங்க. இந்த திண்டிரவனத்துல உட்காந்து தவம் பண்றாங்க. அவங்க எதுக்காக? கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணரோட கவனத்தை தன் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அவர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்போ ஒய்ஃப் இங்க வந்தாச்சு, புண்டலீகனும் இங்கதான் இருக்கான். சோ 2 பேரையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் வர்றார். வந்து இந்த கஷேத்திரத்துக்கு திண்டிரவனம்னு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த திண்டிரவனத்துக்கு வர்றார். இந்த திண்டிரவனத்துக்கு ஏன் பேர் வந்ததுன்னா, திண்டிரவா அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தாங்க. சோ அவனை வதைக்கிறதுக்காக பகவான் இந்த இடத்துக்கு வர்றார். இந்த இடத்துக்கு வந்து மல்லிகார்ஜுனா அப்படிங்கிற பேர்ல பகவான் விஷ்ணுவே மல்லிகார்ஜுனா அப்படிங்கிற பேர் எடுத்து அந்த திண்டிரவனை இரும்பு உலக்கையால கொல்றார். அவனை இரும்பு தண்டத்தால கொல்றார். சோ அதனால இந்த இடத்துக்கு பேரு லோகதண்ட கஷேத்திரம்னு ஒரு பேர் உண்டு. லோகதண்டம்னா இரும்பு தண்டுன்னு அர்த்தம். சோ அந்த கஷேத்திரம்னு பேர் உண்டு. திண்டிரவன் உடலை விடும்போது தன் பேரே இந்த கஷேத்திரத்துக்கு இருக்கட்டும், இந்த இடத்த என்னோட ஞாபகமா இருக்கட்டும், மக்கள் யாரும் என்ன மாதிரி அசுரனா இருக்கக்கூடாது, அதனால என் பேர் எப்பவுமே இந்த கஷேத்திரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஓகே தத்தாஸ்து அப்படிங்கிறார் பகவானும். சோ அதனால இந்த திண்டிரவனத்துல ருக்மணி தவம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கிருஷ்ணர் வர்றார், ருக்மணியை சமாதானப்படுத்துறார். சமாதானப்படுத்திட்டு அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு,
நான் போறேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஸோ அப்போ வந்து புண்டலீகனோட ஆசிரமத்துக்கு வர்றார். இந்த நதி கரையில நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கோயில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான். அங்க வந்து பாக்குறார். பார்த்துட்டு புண்டலீகா புண்டலீகா நான் கிருஷ்ணா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே புண்டலீகன் சொல்றார், உள்ள ஆசிரமத்துக்குள்ள இருந்துட்டு அவரோட குடிசையில உள்ள இருந்துகிட்டே சொல்றார், கிருஷ்ணா உங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உட்காரதா தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த செங்கலை எடுத்து வைக்கிறார். இதுல வெயிட் பண்ணுங்க, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன், அவங்களை தூங்க வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு பாதாமி கூட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இதுல என்னன்னா, அந்த செங்கல் விட்டலா அப்படிங்கிற பேர் வந்தது காரணமே அந்த செங்கல் தான். விட்டு அப்படின்னா செங்கல், அதுல யார் நின்றுட்டு இருக்காங்களோ அவங்கதான் விட்டலா. பகவானுக்கு பேர் விட்டலாங்கிற பேரே இதனாலதான் வருது. அந்த செங்கல் சாதாரண செங்கல் கிடையாது. உங்க எல்லாருக்கும் ராமாயணத்துல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அகல்யா அவங்க ஆக்சுவலா கல்ல மாறல. வால்மீகி ராமாயணத்துல அவங்க கல்லானாங்கன்னு இல்ல, அருவம் காணாம இப்ப யாரு கண்ணுக்குமே தட்டுப்படாம அந்த ஆசிரமத்துல இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ராமரோட பாத தூசி, ராமரோட ஸ்பர்ஷம் பட்ட உடனே அவங்க வந்து ஒரு பெண்ணை மறுபடியும் தூய்மை அடைஞ்சு பெண்ணாயிட்டாங்க, தூய்மை அடைஞ்சிட்டாங்க. இந்திரனோட சேர்ந்த இந்த களங்கத்துல இருந்து அவங்க விடுதலை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு. சோ அகல்யாவை ராமர் தூய்மைப்படுத்திட்டார், காப்பாத்திட்டார். சோ இந்திரனுக்கு சாபம் கிடைச்சது, இருந்தாலும் அவர் தூய்மை அடையவே இல்லை இல்லையா. சோ இந்திரன் பகவான் விஷ்ணு கிட்டே போறார், சோ பிளீஸ் என்னையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கையில ஒரு இரும்பு தண்டை கொடுத்துட்டு, சோ இது எந்த கஷேத்திரத்துல நீ எல்லா கஷேத்திரங்களுக்கு போ, எந்த நீர்ல இது மிதக்குதோ அந்த இடத்துல நீ என்ன வழிபடு அப்படின்னு சொல்லி சொல்ற. சோ இந்திரனும் அதே மாதிரி இந்த லோகதண்ட கஷேத்திரத்துக்கு வர்றாரு. அங்கேயும் அந்த இரும்பு தண்டு இந்த தண்ணியில மிதக்குது. நம்ம போட்ல இறங்கணும் இல்லையா, அந்த இடம் தான் எக்ஸாக்டா. சோ உடனே இந்திரன் வந்து இந்த இடத்துல தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். செங்கல் வடிவத்துக்கு மாறுறார். அந்த செங்கல் தான் புண்டலீகன் எடுத்து வச்ச செங்கல். சோ இந்திரனுக்கு கொடுத்த வரம் என்னன்னா, பகவான் இந்திரன் மேலே நிக்கிறார். அந்த அந்த கொடுத்த பகவான் புண்டலீக கொடுத்த செங்கல் வந்து சாக்ஷாத் இந்திரன். சோ இந்திரன் மேல பகவான் நின்றுட்டு இருக்கார். ஓகே, புண்டலீகனுக்காக காத்துட்டு நிக்கிறார். ஓகே, நீ சேவையை முடிச்சுட்டு உங்க அப்பா அம்மா பாத்துட்டு வா, நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இடுப்புல கை வச்சு பகவான் காத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் ருக்மணி தேவியும் பின்னாடியே வந்து பாக்குறாங்க, என்ன சுவாமி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் இடுப்புலயே கை வச்சு. அதனால்தான் இந்த கோயில்ல பாக்கலாம், விட்டலன் கொஞ்சம் முன்னாடி இருப்பார், பிரகாரத்துல சுத்தி வர மாதிரி லைட்டா கொஞ்சம் பின்னாடி ருக்மணி தேவி இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் இது புண்டலீகனுக்காக விட்டலா, ருக்மணிக்காக விட்டலா இங்க வந்து சரித்திரம். பகவானுக்கு இந்த ஊர்ல பாண்டுரங்கான்னு ஒரு பேர் உண்டு. பாண்டு அப்படின்னா வெள்ளை நிறம். பாண்டுரங்கா. ஏன் கிருஷ்ணர் வந்து கருப்பான அவராச்சே, எப்படி வெள்ளை நிறம் அவருக்கு வந்தது அப்படின்னா, கிருஷ்ணர் பசுக்களை மேய்க்க போகும்போது அந்த பசுக்களோட கால் தூசி, அந்த புழுதினால அவரோட முகமே அவரோட உடலை வெள்ளையாயிடுதான். சோ அதனால கோபால கிருஷ்ணர் அவர் தான் பாண்டுரங்கனா இங்க இருக்கார். சோ அதனாலதான் இங்க இந்த ஊர்ல 3 விட்டல உண்டு இந்த கஷேத்திரத்துல. ஒண்ணு மெயின் பாண்டுரங்கர் விட்டலா, ரெண்டாவது தாக்பீட் விட்டல், ராமாபாய் வீட்டுல நம்ம பார்த்தோம் இல்லையா, ராமாபாய் வீட்டுல நம்ம பார்த்தோம் இல்லையா தாக்பீட் விட்டல். மூணாவது விட்டலா கோபாலப்பூர்ல இருக்காரு, புல்லாங்குழல் வாசிட்டு இருந்தார் இல்லையா. சோ அந்த 3 விட்டல் இந்த ஊர்ல இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல விஷ்ணு மூணாவது. இப்ப பாண்டுரங்கா கிருஷ்ணருக்கு இன்னும் ருக்மணி தேவியை சமாதானப்படுத்தி இருந்தாலும் இந்த இடத்துல இந்த நதியை பார்த்தோன்னே, இந்த சந்திரபாகா நதி, இந்த காடுகள், இந்த மலைகள், இது எல்லாத்தையும் பார்த்த உடனே கிருஷ்ணருக்கு மறுபடியும் பிருந்தாவனம் தான் ஞாபகத்துக்கு வருது. யமுனையும் கோவர்தனமும் இங்க மேய்ஞ்சிட்டு இருக்க பசுக்கள் எல்லாமே. உடனடியா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தன்னோட கோப்பர்களை இங்க வரவழைச்சிட்டார். தன்னோட கோப்பர்களையும் தன்னோட பசுக்கள் எல்லாரும் இங்க வரவழைச்சு கோபால்பூர் அப்படிங்கிற இடத்துல மாடு மேய்க்கிற லீலைகள் ஈடுபடும். அவர் துவாரகதீஷா, மொத்த நாட்டுக்குமே ராஜா அவரு. ஆனா அவர் மாடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டார். மாடு மேய்க்க ஆரம்பிச்சு அந்த பிருந்தாவனத்துல இருந்து, அதனால சியாமசுந்தர ரூபத்துல இருந்தார். நம்ம அந்த விக்கிரகத்தையும் தரிசனம் பண்ணோம் கோபால்பூர்ல. சோ அங்க விஷ்ணு பாதம், தன்னோட பாதங்களையும் இந்த இடத்துக்கு அடையாளமா பதிச்சார். சோ நாரத முனிவர் அந்த லீலைகள் எல்லாத்தையுமே பார்த்து ஆச்சரியப்படுறார். ஆக்சுவலா பகவான் இங்க வந்து பண்ற லீலைகள் எல்லாமே தேவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சோ இது பகவான் விட்டலா பாண்டுரங்கனை பத்தின சில விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த கஷேத்திரத்தோட இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பகவான் இடுப்புல தன்னோட 2 கைகள்ல தாமரப்பூவும் சங்கும் வச்சிருக்காரு. பகவானோட 4 ஆயுதங்கள்ல சங்கு சக்கர கதா பத்மத்துல
இந்த 4 ஆயுதங்கள்ல 2 விஷயங்களை அவர் பக்தர்களை பாதுகாக்கிறதுக்காகவும் 2 ஆயுதங்களை அவர் துஷ்டர்களை அழிக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறார். அதாவது சக்கரத்தையும் கதையையும் துஷ்டர்களுக்காக வச்சிருக்கார், அசுரர்களுக்காக வச்சிருக்கார். சங்கையும் தாமரையும் தனக்கு பக்தர்களுக்காக வச்சிருக்கார், ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. சோ அதனால இங்க விட்டல சங்கும் தாமரை மட்டும்தான் வச்சிருக்காரு. சோ அதனால இவர் பக்தர்களுக்கானவர் மட்டும்தான். அதை நம்ம கண் கூட பார்க்கவும் முடியும். இன்னைக்கு ரொம்ப 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 மங்களகரமான ஒரு நாள். கார்த்திகை மாசத்தோட ஏகாதசி, தாமோதர மாசத்தோட ஏகாதசி, வளர்பிற ஏகாதசி. இன்னையோட சத்துர்மாசம் முடியுது. அதாவது பகவான் எழுந்திருக்கிற நாள் இது. 4 மாசம் சத்துர்மாசத்துல பகவான் தேவர்களுக்கு இரவு, பகவான் தூங்க போயிடுறார். இன்னைக்கு எழுந்திருக்கிறார் அவர். இன்னையில இருந்து பூர்ணிமா, பௌர்ணமி அடுத்து வருது, 4 நாள்ல வருது இல்லையா? சோ இது எந்திரிக்கிற சமயம், தேவர்களுக்கு விடியற்காலை பொழுது. அதனாலதான் இந்த ஏகாதசி எல்லா வைஷ்ணவ ஸ்தலங்கள்லயுமே கொண்டாடுவாங்க. சோ பகவான் எந்திரிக்கிற நேரம். சோ இப்போ லட்சோப மக்கள் இங்க விட்டலனை பார்க்க வராங்க. இவங்கள வார்காரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வார்காரி, வாரி அப்படின்னா நடந்து வர்றவங்க அப்படின்னு, அதாவது ஒரே செயலை திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க, நடந்து வர்றவங்க அப்படின்னு அர்த்தம். சோ இந்த வார்கரி அப்படிங்கிற இந்த சம்பிரதாயமே இங்க உண்டு. துக்காராம் மகாராஜரோட தலைமையில நாமதேவர் இவங்க எல்லாருமே 250-300 கிலோமீட்டர் புனே பக்கத்துல இருக்கிற தேகு அப்படிங்கிற ஊர்ல இருந்தும் சுத்து வட்டாரங்கள்ல இருந்தும், இன்னும் ஒரு சில பக்தர்கள் சொன்னாங்க நாங்க கோவால இருந்து வர்றோம். கோவா இங்க இருந்து 400 கிலோமீட்டர், அங்க இருந்தும் வர்றாங்க விட்டலனை பாக்குறதுக்கு, இந்த ஏகாதசி அன்னைக்கு தரிசனம் பண்றதுக்காக. இன்னைக்கு காலையில நதியில பார்த்தோம், நம்ம தலைகள் மட்டும்தான் இருந்தது, முழுக்க எல்லாம் வெள்ளை கலர் தொப்பி, அந்த வார்காரி ஸ்டைல்ல அவங்க உடைய அணிஞ்சு எல்லாருமே இங்க வந்திருந்தாங்க. சோ இங்க பகவானுக்கு மட்டும் முக்கியத்துவம் இல்லாம பகவானோட பக்தர்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அதனாலதான் விட்டலன் அதை காட்டுறதுக்காகத்தான் கையில சங்கையும் தாமரையும் வச்சிருக்காரு. ஏன் பக்தர்கள் முக்கியம் அப்படின்னா வைஷ்ணவர்களோட மகிமை அப்பேற்பட்டது. ஆச்சாரியர்கள் பாடுறாங்க. நம்மளோட ஆச்சாரியர் ஒருத்தர் ஸ்ரீல நரோத்தம தாஸ் தாக்கூரா, அவர் என்ன பாடுறாரு அப்படின்னா, கங்கையில குளிச்சு பாவம் போகணும் அப்படின்னா அடிக்கடி தொடர்ந்து குளிச்சுக்கிட்டே இருக்கணும். கங்கையில குளிக்க குளிக்க மெதுவா பாவங்கள்லாம் போயிட்டே இருக்கும். ஆனா வைஷ்ணவர்களை பார்த்த மாத்திரத்திலே நம்ம பாவங்கள்லாம் போறது. ஏன் அப்படின்னா, தொமாரா ஹிருதய சதா கோவிந்த விஸ்ரம் கோவிந்த கஹைனா முற வைஷ்ணவ பாரான். அதாவது வைஷ்ணவர்களோட இதயத்துல எப்பவுமே யார் இருக்கா? கோவிந்தா. தொமாரா ஹிருதய சதா கோவிந்த விஸ்ரம், எப்பவுமே உங்களோட இதயத்துல கிருஷ்ணர் ஓய்வு எடுத்துட்டு இருக்கார். ஆனா கோவிந்தா என்ன சொல்றார்? கோவிந்த கஹேனா மோரா வைஷ்ணவ பாரான், வைஷ்ணவர்கள் என்னோட பிராணன் அப்படிங்கிறார் கோவிந்தா. கிருஷ்ணன் என்ன, வைஷ்ணவர்கள் தான் என்னோட உயிர் அப்படின்னே சொல்றாரு. சோ அந்த அளவுக்கு பக்தர்களுக்கு பகவான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இங்க விட்டலா பனல் பாண்டுரங்கன் ஒவ்வொரு பக்தர்களோடையும் இப்போ லட்சம் பேர் வந்தாங்க இல்லையா, ஒருத்தரோடய இண்டிவிஜுவலா அவர் டீல் பண்றாருங்க. அதுவும் இல்லாம இந்த இடம் இன்னும் வைகுண்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன இன்னொரு சாட்சி சாஸ்திரங்கள்ல இருந்து என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் நாரதர் கிட்ட சொல்றாரு ஒரு முறை, பகவானே உங்களை நான் எங்க வச்சு தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உங்களை தரிசனம் பண்றதுக்கு எந்த இடம், நீங்க எப்போ எங்க இருப்பீங்க, உங்களை எங்க தரிசனம் பண்றது? ஏன்னா நீங்க அணுக்குள்ள பரமாத்மாவா இருக்கீங்க, சின்ன சின்ன அணுவுல கூட நீங்க இருக்கீங்க, வைகுண்டத்துல இருக்கீங்க, எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கீங்க, எல்லா ஜீவாத்மாக்களையும் பரமாத்மாவா இருக்கீங்க, எல்லாரோட இதயத்திலையும். சோ உங்களை நாங்க எங்க தரிசனம் பண்றது அப்படின்னா, பகவத்கீதை கிருஷ்ணர் அதுக்கு நாரதர் கிட்ட பதில் சொல்றார், நான் வைகுண்டத்துல கிடையாது, வைகுண்டத்துல எப்போ இருக்க மாட்டேன், என்ன எப்பவுமே நினைச்சு தியானத்துல ஈடுபட்டு இருக்க யோகிகளோட இதயத்துல இருக்க மாட்டேன், என்னோட பரமாத்மா ரூபத்தை நினைச்சு யோகிகள் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட இதயத்திலயும் நான் கிடையாது. எங்கெல்லாம் என்னோட பக்தர்கள் கீர்த்தனம் பண்றாங்களோ, எத்திர காயந்தி மத்பக்தா தத்ர திஷ்டாமி நாரதா, என்னோட பக்தர்கள் எங்கெல்லாம் கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்களோ அங்க நான் இருக்கேன், எங்கெல்லாம் என்னோட நாமம் பாடப்படுதோ அங்க நான் இருக்கேன். சோ அங்க பக்தர்கள் எப்பவும் பாடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பாக்குறோம் 4 நாள் இந்த கீர்த்தனை நிறுத்தவே இல்லை, 3 நாள் இந்த கீர்த்தனை நிக்கவே இல்லை, ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இது லவுட் ஸ்பீக்கர்ல ரெக்கார்டட் எல்லாம் கிடையாது, இது பக்தர்கள் லைவ் நேர பாடிக்கிட்டே இருக்காங்க. பகவானோட புகழையும் அவரோட பக்தர்களோட புகழையும் அவரோட நாமத்தோட புகழையும் அவ்வளோ இருக்கு, பாடிக்கிட்டே இருக்காங்க. சோ அதனால இங்க பகவான் நிச்சயமா இருக்காரு. அதனாலதான் எல்லாருமே என்ன சொல்ற அவ்வளவு ஆனந்தத்தை உணர முடியுது நம்மள. இந்த பண்டரிபுரத்துல என்ன சொல்ற, இந்த சந்திரபாகா நதி அடுத்து ரொம்ப முக்கியமானவங்க. பகவான்
பகவானோட பரம பக்தர்கள்ல ரொம்ப முக்கியமானவங்களா இந்த சந்திரபாகா தேவி கருதப்படுறாங்க, மரியாதை அளிக்கப்படுறாங்க. விட்டலோட தரிசனம் சந்திரபாகையில குளிக்காம சந்திரபாகா தரிசனம் பண்ணாம பூர்த்தி அடையாது. சந்திரபாகா ஆச்சாரியர்கள் எப்படி விளக்குறாங்க, அபங்கங்கள் எப்படி விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சந்திரபாகா தேவி சாக்ஷாத் வைகுண்டத்தை கொடுக்கக்கூடியவங்க, சந்திரபாகா தேவி சாக்ஷாத் விட்டலனே நமக்கு கொடுக்கக்கூடியவங்க அப்படி சொல்லப்பட்டு. சந்திரபாகாவை தன்னோட சகோதரியா கருதுறாங்க பக்தர்கள் எல்லாம். சோ அவங்க நம்மள ஒரு மூத்த சகோதரியோட வேலை என்னன்னா சரியா வழிகாட்டி கூட்டிட்டு போறது. சோ அவங்க நம்மள விட்டலன் கிட்ட கூட்டிட்டு போவாங்க, நம்மளோட எல்லா விதமான கர்மங்களையும் போக்கி நம்மள விட்டலனோட பாதத்துக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த சந்திரபாகா தேவி. இந்த சந்திரபாகா இந்த ஊர்ல மட்டும்தான் சந்திரபாகை, சந்திரன் மாதிரி வளைஞ்சு இருக்கிற நதி அப்படின்னு அர்த்தம். இந்த ஊர்ல மட்டும்தான் இந்த நதிக்கு பேரு சந்திரபாகா. மத்த இந்த விட்டல பாண்டரிபுரத்தை தாண்டி இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த நதிக்கு பேரு பீமா நதி. பீமா நதி சிவபெருமானோட வேர்வையில இருந்து உருவானது. சிவபெருமான் திரிபுராசுரர்களை கொல்லும் போது அவரோட கோபத்துல இருந்து உண்டான வேர்வை அது நதியா மாதிரி கீழே ஓடி வந்தது. அப்போ இந்த புண்டரீக வனம், இந்த பண்டரிபுரத்தையும் ரொம்ப ஃபோர்ஸா வந்துட்டு இருந்தது. இந்த சேத்திர பாலகர் யார் அப்படின்னா பைரவா. சோ உடனடியா பக்தர்கள் பைரவ கிட்ட முறையிடுறாங்க, நீங்க இந்த ஊரை நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படின்னு. உடனே பைரவருக்கு கோபம் வருது. கோபம் வந்து அந்த நதியவே அழிக்கிறதுக்காக அவர் தயாராகிறார். சோ பைரவா யாரு அப்படின்னா உண்மையிலே அவர் சிவபெருமானோட சேவகன், சிவபெருமானோட சகாக்கள் ஒருத்தர். ஆனா அவரே இந்த நதியை அழிக்க முற்படுறார். ஏன் அப்படின்னா பகவானோட சேவை இது, இந்த ஊரை பாதுகாக்கிறது அவரோட சேவை. சோ விட்டலனுக்காக அதை பண்றார். சோ உடனடியா அங்க பீமா நதி என்ன பண்றாங்க, அவங்க உடனடியே இந்த ஊர்க்காரன பாண்டுரங்கன்ட்ட பிரார்த்தனை பண்றாங்க, சுவாமி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஓகே பீமா நீ சத்தம் போடாம போ, பரவாயில்ல, அமைதியா போ, ஊரை சுத்தி போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ உடனடியே அவங்க நேரா வந்து பாண்டுரங்க சேத்திரத்தை இப்படி விலகி இப்படி அறப்பிரதட்சணமா சந்திரன் வடிவில் இப்படி போறாங்க. சோ அதனால இதுக்கு வந்து சந்திரபாகா அப்படின்னு பேர் வரும் இந்த நதிக்கு பேர். சோ இந்த இடத்துக்கு தனு சேத்திரம் முடிஞ்சிருக்கும். சோ அந்த வில் மாதிரி வளைஞ்சு வருது இல்லையா, சோ இந்த ஊர் மேல இருந்து பார்க்க வில் மாதிரி இருக்கும், அதனால இது தனுர் கஷேத்திரம்னு அழைக்கப்படுது. சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு க்ஷணமுமே நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியது. நம்ம இதயத்துல இருக்கிற அழுக்குகள், நம்ம செஞ்ச பாவ விளைவுகள்ல இருந்து நம்மளை போக்கி பகவானோட பக்தி தொண்டல கொடுக்கக்கூடியது. இந்த ஊர்ல 4 ஏகாதசி, வருஷத்தோட 4 ஏகாதசி ரொம்ப விசேஷமானது. அதுல முதல் ஏகாதசி, ஒவ்வொரு ஏகாதசியுமே இங்க விசேஷம், ஒவ்வொரு ஏகாதசியுமே இங்க ரொம்ப விசேஷமானது. முதல் ரொம்ப பிரபலமான திருவிழா ஆஷாட ஏகாதசி. கிட்டத்தட்ட 25 லட்சம் இல்லையா, எவ்வளவு சொன்னா 25 லட்சம் பேர் வருவாங்க. நேத்தல் ஆஷாட ஏகாதசி, ஆடி மாசத்துல வரக்கூடிய ஏகாதசி, கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் வரைக்கும் வருவாங்க. நேத்து அந்த ஒரு பக்தர் சொன்னார், நமக்கு அத்தனை பேர் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா வசதிகளுமே இங்க ஏற்பாடாயிடும். யாருமே என்ன சொல்ற எந்த விதமான குழப்பங்களோ கஷ்டங்களோ முரண்பாடுகளோ எதுவுமே ஆகாது. அவங்கவுங்க வருவாங்க, ரொம்ப சந்தோஷமா தரிசனம் பண்ணிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போவாங்க. சோ விட்டலன் ஒவ்வொருத்தரையுமே பாத்துக்கிறாரு இங்க அப்படின்னு சொல்லி. பக்த வத்சலா அவர், பக்தர்களை பாதுகாக்கிற, பக்தர்களுக்கு என்ன சொல்றது, அவரு எல்லா விதமான கேரை அவரே பாத்துக்கிறார், எல்லா விதமான தேவைகளையும் அவரே பூர்த்தி பண்றாரு. சேவகனுக்கு சேவகனா அவர் முதல் சேவகனா இருக்கார். சோ அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை ஏகாதசி, இப்ப நம்ம இங்க இருக்கிறோம் இல்லையா, இந்த ரெண்டாவது ஸ்பெஷல் டே வந்து இந்த கார்த்திகை ஏகாதசி. இப்ப 10 லட்சம் பேர் வரைக்கும் வருவாங்க. நம்ம காலையில அப்படியே என்ன சொல்ற கூட்டத்தோட கூட்டமா அப்படியே போயிட்டு வந்தோம், மிதந்து போற மாதிரி இருந்தது. சோ இது ரொம்ப சிறப்பான திருவிழாக்கள். இங்க பக்தி 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 மட்டும்தான் இங்க. சோ இந்த கஷேத்திரத்துல நல்ல நம்ம வேண்டிக்கணும், பகவான் பாண்டுரங்கா அவரோட பக்தர்கள் கிட்டையும் பகவான் கிட்டையும் வேண்டிக்கணும். என்ன, ஒரு துளியாவது பக்தி கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு காலில இருந்து நம்ம பாக்குற எல்லாருமே அப்படித்தான், எதையுமே பொருட்படுத்தல. எவ்வளவு தூரம் நடந்து வரேன், எனக்கு சாப்பாடு இருக்குமா, தங்க இருக்குமா, மழை பெய்யுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே சாப்பிட்றதுக்கு தங்குறது கிடைச்சிருச்சு, கால் வலிக்கும் நடந்து வந்து, மழை பெஞ்சதுன்னா வெயில் அடிச்சதுன்னா பொருட்படுத்தவே இல்லை. ஒரே விஷயம், பாண்டுரங்கனை பார்க்கணும், இந்த ஏகாதசியில பாண்டுரங்கனை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நமக்கு இந்த வாய்ப்பை பகவான் கொடுத்திருக்காரு. இந்த ஏகாதசியில பாண்டுரங்கனை சேவிச்சோம் நம்ம கார்த்திகை ஏகாதசியில. எப்பவுமே இந்த வாய்ப்பு நமக்கு மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்ட்டு பகவானோட பாதத்துல வேண்டிக்குவோம். இங்க வந்திருக்கிற பக்தர்கள்ல ஒரு துளி பக்தியாவது நமக்கு வரணும் அப்படின்னு வேண்டிக்குவோம். எப்பவுமே
ஆச்சாரியர்களோடையும் வைஷ்ணவர்களோட சேவையிலையும் நம்ம இருக்கணும் அப்படிங்கறத வேண்டிக்கோ. ஹரே கிருஷ்ணா. பாண்டுரங்க விட்டலுக்கு ஜெய், ருக்மிணி விட்டலுக்கு ஜெய், पंढरपुर धाम की, श्रील प्रभुपाद